நம்ம வந்து வெத்தலை பெட்டிகளை வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போ இந்த வெத்தலை பெட்டி மிக பழமையான பெட்டி. இது உள்ளே தான் வந்து வெத்தலை, இந்த இடத்துல வந்து பாக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வெத்தலை பெட்டிக்கு வந்து சுண்ணாம்பு வந்து தனியாக சுண்ணாம்பு குடுவையில் வச்சு வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே கூட நல்ல அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இது வந்து முகல் டைப் பேண்டன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வட இந்தியாவிலேருந்து சேகரிக்கப்பட்டது. முகலாயர்கள் காலத்து டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. மிக பழமையானது. இப்போ இதில் வந்து இந்த வெத்தலையோ இதுக்குள்ளார இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த பீடா கடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட மசாலா டைப்பு, இந்த மாதிரி ஸ்பூன்ஸு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான். அடுத்ததாக இந்த பீகாக் வடிவில் இருக்கிற இதுவும் வந்து ஒரு வட இந்தியாவிலிருந்து சேகரிக்கப்பட்டது தான். இது பார்த்திங்கன்னா இது உள்ள ஒரு டப்பா இருக்கும், இது உள்ள சின்ன டப்பாலாம் இருக்கும். இங்கே வெத்தலை இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு நல்ல கலெக்ஷன். நல்ல பழமையான எழுத்துக்கள்லாம் இருக்குது. யாரோ இனிஷியல் போட்டிருக்காங்க. நல்ல கனமானது. இது வந்து நீங்கள் இப்போ பார்த்தது வந்து திருநெல்வேலியிலேருந்து சேகரிக்கப்பட்டது. இந்த வெத்தலை பெட்டி வந்து கேரளா பகுதியிலேருந்து சேகரிக்கப்பட்டது. இது நல்ல கனமானது. இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா சில்வர் இன்லே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெத்தலை, பாக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் வெத்தலை பெட்டி. இது வந்து புக் டைப் வெத்தலை பெட்டின்னு சொல்லுவாங்க. இது நல்ல பழமையானது. இது வந்து ஜெர்மன் செம்மலில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து வெத்தலை வச்சுக்கலாம். இதில் பாக்கு, சுண்ணாம்பு அந்த மாதிரி. இப்போ முன்னாடி பார்த்ததில் வந்து அவங்க வந்து வெத்தலையும் பாக்கு மட்டும் வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு சுண்ணாம்பு வந்து தனி சுண்ணாம்பு குடுவையில் வச்சுருப்பாங்க. இந்த டப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் சில்வரில் பண்ணது. இந்த சென்டர் பகுதியில் பார்த்திங்கன்னா பார்க்க சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க. இதில் வந்து வெத்தலை வச்சுக்கலாம். இதெல்லாம் லாக் பண்ணி பூட்டி அப்படியே தூக்கிட்டு போகலாம். இப்போ இந்த டைப் வந்து நம்ம அப்படியே தூக்குறதுக்கெல்லாம் அப்படியே கையில் பிடி ஹேண்டியாக இருக்கும். இப்போது இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு புக் டைப்பு வெத்தலை பெட்டி. இது வந்து போனது நம்ம ஜெர்மன் சில்வரில் பார்த்தோம். இது வந்து பிராஸில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது இது வந்து ரொம்ப பழமையானது. இது வந்து வட இந்தியாவிலேருந்து சேகரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கார் வடிவத்தில் இருக்குது. இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நம்ம பீடா கடையில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ்ஸு இதில் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதில் தவிர வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைட்லேயும் சில பாக்ஸஸ் இருக்குது. பாருங்கள் இந்த பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு மிக்சிங்கு, பட்டு முன்னாடி பாருங்கள் இதில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மேபி இந்த காரு இந்த மாதிரி அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து கிரேஸாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் டைப்பாக இருக்குது. இதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா 2 அடுக்கு இருக்கும். இது ஒரு வித்தியாசமான பீட்டில் பாக்ஸு. இது வந்து இன்னொன்று